அவங்க ஏதோ ஒரு பயங்கரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. பேர் கிரில்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காரு. பேர் கிரில்ஸை நாங்கள் தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ வினோதமான சத்தங்கள்லாம் வருது. அவருக்கு தெரியாமல் நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவர் எங்கே போகிறாரு, இன்றைக்கி என்ன அட்வென்ச்சர் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்பவே சுவாரஸ்யமான அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதோட ஒரு ரொம்ப அனுபவமான ஒருத்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது அந்த காலத்தில் கிணறு ஆழ்துளை கிணறு கட்டப்பட்டிருக்கிறது. இதோட ஆழம் என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா 13 ரோட்டுகளே இல்லைங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஃபோனை நம்ம தவறி விட்டுருங்கிற பயத்தில் அதை மூடி வச்சுட்டு நம்மளோட பயணத்தை தொடரலாம். இங்கே பார்த்திங்கன்னா இயற்கைகள் நம்மளை கொஞ்சம் வரவேற்றுக்கிட்டு இருக்குது. பல வினோத சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக நம்ம பேர் கிரில்ஸ் இதை சாப்பிட போகிறாரு. இதை நம்ம லைவாக பார்க்க போகிறோம். அருமையாக இருக்க போது இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்ல போகிறாரு. அப்படியே வாய்க்கு அந்த பக்கமாக இறக்கிறேன். அப்படியே தோள்பட்ட வழியை கீழே போட்டுருங்க. வாய்க்கு நேரம் இப்போ நேராக இருக்குது. பேர் கிரில்ஸ் வா அமேசிங். அதை ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அவர்கிட்ட அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. மிஸ்டர் பேர் சொல்லுங்கள். சத்தமாக இருக்குது. மிஸ்டர் பேர் இது எதுக்காக சாப்பிட்டீங்க? வைட்டமின் ஏ இருக்குன்னு சொன்னாங்க. வைட்டமின் ஏ இருக்குங்கிறதுக்காக பேர் கிரில்ஸ் இதையே கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் தமிழ் மொழியோட மூத்த கொடின்னு சொல்கிறாரு. எனக்காக ஒரு பெரிய மருத்துவம் அங்கே தேடி வந்ததை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம நாளைக்கு காலையில் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அப்படியே கால் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க. இது பொட்டு வச்சு தரலாம். ஒரு வழியாக நாங்கள் அந்த மருத்துவ குணமுள்ள தாவரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்பவே உயிரை புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஃபீலிங். உண்மையிலேயே இந்த சாகச பயணம் பேர் கிரில்ஸுக்கு தான் ஒத்து வரும், நமக்கு ஒத்து வராது. அவர் இந்த கனிச்சாரை எடுக்கிறாரு. என்னோடய காலில் ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்திகிட்டு இருக்காரு. மிஸ்டர் பேர் பார்த்து ரொம்ப வலிக்குது. ஓ மை காட். அங்கே ஏதோ ஒரு பயங்கரமான சலசலப்பு கேட்குது. கோஸ்டெல்லாம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. உயிரை புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக நம்ம கூட வந்து அந்த காட்டுவாசி முன்னேறி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களையும் காணும். அருமை. சொல்ல முடியாத ஒரு வழியை நான் உணர்றேன். நெஞ்சு பதைக்குது. இங்கே தான் கீழே போயிட்டா உடச்சி வைக்கணும். ஒரு வழியாக அந்த அனுபவம் உள்ளவங்க அந்த பழங்குடி மக்கள் வந்துட்டாங்க. அவங்க வேறு எங்கேயோ பயணத்தை தொடர்கிட்டு இருக்காங்க. ஏதோ வேட்டையாட போகிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் பேர் எங்கே போகிறீங்க? எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அங்கே பிழைக்கிறது கஷ்டம். ஐயா
ஐயோ ஐயோ கொசுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் சீக்கிரமாக இந்த சாகச பயணத்தை முடிச்சுக்கிட்டு எங்களோட வீட்டை நோக்கி போகணும். ஒருவேளை நான் காலையில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்திருந்தா இதோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக இங்கே ஒரு இடத்துல இருக்குது, அது எங்கன்னு தெரியல. உசுரவெடுக்கிற இந்த தொல்லையில் இருந்து இந்த வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே ஏதோ ஒரு வேட்டைக்கு போகிறாங்க. ரொம்ப நேரமாக அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்களை அச்சுறுத்துற மாதிரியா இருக்கிறது. அந்த பழங்குடியினத்தவர் இங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க பேசுகிற பாஷை நமக்கு புரியாது, அதனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னு நம்ம அவங்க வேறு யாரும் எனக்கு என்னமோ. மிஸ்டர் பேர், இந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த நந்தவனத்து ஓடையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பார்த்த மாதிரி தெரியல. இதே மாதிரி தான் 1992 உங்கள் தாத்தா இந்த ஓடைக்கு வந்திருப்பார். மேலே சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் 1950 பிசிட்டு போனால் வீட்டில் எதுன்னு போயிடும். ராமசாமிங்கிற ஒருத்தர் வந்து சுற்றி பார்க்கணும் வந்தவர் மாட்டிக்கிட்டாராம். இது கூட சமீபமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவர் எந்த இடத்துல கோஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. வந்தால் அவரையும் நம்ம வீடியோ பார்ப்போம். இந்த பழங்குடி இனத்தவர் இனத்தையும் பிச்சு பேர்கிட்ட கொடுக்குறாங்க. பேர் அதை நமக்காக எடுத்து என்னமோ பண்ண போகிறாரு. அடப்பையா, என் கண்ணெல்லாம் படக்கூடாதுன்னு தான் இது இங்கேருந்து அங்கே போய் காட்டி கொடுத்துட்டு இதுதான் ஊனாங்குடிங்கிறது. ஆதி காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவோடைய வாழ்ந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட, இல்லை உங்களுடைய தாத்தா வாழ்ந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ பெரிய வெட்டுக்காயங்கள், அருவா வீச்சு, சிறு காயங்கள், ஓட்ட போட்ட புண்கள், சிமெண்ட்டு சேராதவங்க, கல் அடி போடுறவங்க, மணல் அடி போடுறவங்க எல்லாருக்கும் வைக்கிற ஒரே ஒரு மருத்துவத்தன்மையான ஒரு பால். இதை உடைக்கும்போது ஒரு பால் வரும். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பால் சீம்பாலா? அந்த பால் தான் ஊனம்பால். சீம்பாலா இருந்தால் கூட சாப்பிட்டு கருப்பு வச்சு. ஆமாம் மிஸ்டர் பேர். இந்த காட்டுவாசி எதை சொல்கிறாங்க?